ஓம் குருபியோ நமக. ஆன்மீக சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு குபேர சங்கடகர சதுர்த்தி. அதனாலதான் இந்த பதிவு. குபேர சங்கட சதுர்த்தி என்பது குபேர கணபதியை வணங்குவதற்கு ஒரு அற்புதமான திருநாள். இந்த நல்ல நாள்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த குபேர கணபதி மந்திரத்தை நீங்க விநாயகர் சன்னதி முன்னோ அல்லது வீட்டில் உள்ள விநாயகர் படத்தின் முன்போ 9 முறை கூறிவிடுங்கள் போதும். உங்களுடைய வறுமை நிலை மாறுவதற்கு இது ஒரு அற்புத பரிகாரம். இதற்கு பணமோ பொருளோ நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. மனமாற 2 நிமிடம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். இது அற்புத பலன்களை தரக்கூடியது. நம்முடைய வறுமையை போக்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம். மேலும் நாட்பட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய பண வரவிற்கான தடையை போக்கக்கூடியது. உங்களுக்கு செல்வம் சேருவதில் எதனால் தடை உள்ளதோ அந்த தடையை உடைத்தெறியக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் தான் இது. பொதுவாகவே இந்த மந்திரத்தை நாம் 11 நாட்கள் தொடர்ந்து சொல்லி வர வேண்டும். ஒரு நாளைக்கு 9 முறை என்று 11 நாட்கள் தொடர்ந்து சொல்லி வர வேண்டும். இது குபேர கணபதி மந்திரம் என்பதால் குபேர சங்கடகர சதுர்த்தியான இன்று தொடங்குவது மிகுந்த சிறப்பு. வறுமையில் வாடக்கூடிய நமக்கு இந்த விநாயகப் பெருமான் கணபதி மந்திரம் ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே கூறலாம். இன்னைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த குபேர சங்கட சதுர்த்தி அன்று குபேர கணபதி மந்திரம் நம்மளுடைய பார்வையில பட்டிருக்குன்னா உண்மையிலேயே நாம அதிர்ஷ்டசாலிகள் தான். எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் வந்த வழியிலே சென்று விடுகிறது. சேமிப்பு அதிகமானால் மட்டுமே நம்முடைய பொருளாதார நிலை உயரும். ஆனால் வரவை மீறி செலவு இருக்கும் பொழுது சேமிப்புங்கிறது எப்படி நடக்கும்? இந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் இந்த குபேர கணபதி மந்திரம் நம்மளுக்கு ஒரு பாலமா இருக்கிறது. ஏதோ கடகடகடன்னு 9 முறை சொல்லிட்டு பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம். மனமாற நீங்கள் இந்த மந்திரத்தை 9 முறை முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த குபேர கணபதி மந்திரம் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு நீங்கள் முழு மனதாக முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி இறைவன் கருணையினால் இந்த மந்திரம் சித்திக்க வேண்டும் என்று மனதார உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி அதன்பின் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும். ஏனோ தானோன்னு கடகடகடன்னு படிச்சுட்டு நீங்கள் போயிடாதீங்க. இது ஒரு சின்ன மந்திரம் தான், 3 வரி மந்திரம் தான். இதை நீங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து மனமாற சொல்லும் பொழுது இந்த மந்திரத்துக்கான சக்தி வெளிப்படும். அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் நமோ ஹேரம்ப பக்த தாரித்ர விச்சிதாந்த ஏகதந்த மோதகஹஸ்த சர்வதந்தான்ய சம்ரித குபேரர் பகவன் ஸ்தித ஓம் கண கணபதே ஸ்வாஹா. அவ்வளோதாங்க நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம். அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகப் பெருமான் அருளினால் குபேர சம்பத்து கிடைக்கும். நீடித்த நிலைத்த செல்வத்தை விநாயகப் பெருமான் வழங்குவார். வறுமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய முக்கியமான குபேர கணபதி மந்திரம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் குபேர கணபதியே போற்றி.